ஹாய்! இன்னைக்கு எல்லா ட்ரெஸ்க்கும் சூட் ஆகுற மாரி, ரொம்ப ஈஸியாக, அழகா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சுக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் பஃப் இல்லாமலேயும் பண்ணலாம். ஆனால் பஃப் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறக்கு. அதனால் பஃப் வச்சுக்கலாம். பஃப் வச்சுட்டு நம்ம யூசுவலாக போடுவோம்ல பிரைட், அதுக்கு எடுக்கிற மாதிரி 3 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும். ரைட் சைட்லேருந்து கொஞ்சம், லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம், சென்டர்லேருந்து கொஞ்சம், அந்த மாதிரி 3 எடுத்துக்கணும். நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மூணு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பின்னல் போட்டுக்கோங்க. நிறைய பின்னல் போட்டால் நல்லா இருக்காது பார்க்குற. இந்த மாதிரி ஒரு பின்னல் போட்டுட்டு ரைட் சைடில் ஃப்ரண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் ஒரு பார்ட் எடுத்துகிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க ரைட் ஸ்டாண்டோடு சேர்த்துக்கணும். திருப்பியும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து சென்டர் வரைக்கும் ஒரு பார்ட் எடுத்து அதை லெஃப்ட் சைட் ஸ்டாண்டோடு சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதோடு சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பார்ட்டும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பியும் ரைட்லேருந்து எடுத்து அதோட ஸ்டாண்டோடு சேர்த்துக்கோங்க. லெஃப்ட்லேருந்து எடுத்து அதே நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டாண்டோடு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் டைட்டாக போட்டுக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ டைட்டாக ஈக்குவல் பார்ட் எடுத்து போடுறோமோ அதுதான் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நெக் வரைக்கும் போட்டுட்டு லாஸ்ட் பார்ட் வந்து கொஞ்சமாக இருக்கும் பேலன்ஸ். அதை வந்து நம்ம கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே ஸ்டாண்டோடு சேர்த்துடக்கூடாது. 2 பார்ட்டை பிரித்து சேர்த்துக்கணும். இந்த லெஃப்ட் சைடில் கொஞ்சம், ரைட் சைடில் கொஞ்சம் அப்படி பிரித்து போட்டுக்கணும். அப்படின்னா தான் அழகாக இருக்கும். இதோடு நம்ம அப்படியே ரப்பர் பேண்ட் போட்டால் போனி டெயில் மாதிரி அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக பின்னுறதா இருந்தாலும் பின்னிக்கலாம். பின்னால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வெளியெலாம் போகும்போது ஸ்வெட் ஆகாமல் இருக்கும் இந்த மாதிரி பின்னிட்டோம்னா. இந்த மாதிரி பின்னிட்டு ஒரு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.